கவலைப்படாதீங்க. நான் தான் இருக்கிறேன், ஏன் கவலைப்படுறீங்க? என் மஞ்ச சட்டை சொல்றது கேள்றா. எங்க வீட்டுல என்ன போட்டு தள்ள ஆள அனுப்பிச்சுட்டாங்க. உங்க வீட்டுல மட்டுமா அனுப்பிச்சாங்க? எங்க வீட்லயும் தான் அனுப்பிச்சுட்டாங்க. உங்க காதுல சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு, நீங்க கவலைப்படாதீங்க. நான் உன் சொல்றேன் கேக்குறியா? பேசாம எங்க 2 பேரையும் பிரிச்சுடு. நீ இல்லன்னா நான் செத்துருவேன்டா. ஏன்டா இப்படி பேசுற? அடா அடா அடா, இப்படி ஒரு காதலா? தெய்வீக காதலா இருக்குதா? மேடம் மினிக்கு இந்த ஜென்மத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா சேர முடியாதுமா. அதுக்கு என்ன பண்ண போற சுரேஷ்? நம்ம 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கலாமா? முட்டாள்தனமா பேசாத. நான் நினைச்சுன்னுக்கிற நீ. எங்க வீட்டுல ஏத்துக்க மாட்டாங்கம்மா. நான் யாரும் காட்டுனேன், உன்னை நம்பி வந்துருக்கு இந்த பொண்ணு. அடி பேசுறா. அவருக்கு என் மேலக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. பேசாத அவரே கட்டிக்கம்மா. ஏண்டா மார்க்கெட்ல தூக்கி போற ஓட்ட தக்காளி தூக்கி வந்து என் தள்ள கட்டலான்னு பாக்குறியா? ஏங்க எனக்கு என்ன குறை? நான் எவ்வளவு அழகா இருக்கிறேன். இப்பதான் தெரியுது இவன் நேத்துக்கு செத்துறான்றான்னு. ப்ளீஸ் எங்களை பிரிச்சு விட்டுருங்க. சுரேஷ் நீ இல்லன்னா எனக்கு வாழ்க்கையே கிடையாது சுரேஷ். நீ இருந்தா என் குடும்பம் என்னையே சாவ வச்சிடும். அட குதிரை முக்கா, ஏன் இப்படி வாழறான்? பாடுறா தம்பி, நம்ம கண்ணுல மிளகாத்தூள் தூவிட்டு அங்க என்ன பண்ணிட்டு இருக்குதா? ஐயோ எங்க அண்ணனுங்க வரானுங்க. ஏய், குடும்ப மானத்தையே வாங்கிட்டிய, உன்னெல்லாம் தங்கச்சின்னு சொல்றதுக்கே வெக்கமா இருக்குது. அப்ப பெரியமான்னு சொல்லு. ஏய் என்ன பேசுற? நாங்க உன்னை பெரியம்மானுக்கு பண்ணோமா? அண்ணா அண்ணா எனக்கு அந்த பையன் பிடிச்சிருக்குது, எனக்கு கட்டி வச்சுடுனா. ஓஹோ, எல்லாத்துக்கும் காட்டும் நீதானா? என் தங்கச்சி நான் சொல்லி மாய்க்கின. ஏய் நான் இல்ல, இந்த பின்னால இருக்கிற குதிரை முக்கா, அவன் தான் தங்கச்சி மாய்க்கணுவன். பால் ஊத்தி சீராட்டி பன்னு கொடுத்து பிஸ்கட் கொடுத்து எல்லாமே கொடுத்து வளர்த்து வச்சாக்கா ஈஸியா நீங்க உஷார் பண்றீங்களா? டேய் நான் உன் தங்கச்சியை லவ் பண்ணலடா, தோக்குறேன் இவன் தான்டா. அண்ணா அவரை ஒன்னும் பண்றாதீங்க. அவரு இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க முடியாது. செத்துப்போ, குடும்பம் மான போச்சு, தலை நிமிர்ந்து நடக்க முடியல அப்பாவால, தெரியுமா? அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னா தலைய காட்ட முடியாதுன்றதுக்காக தலையில கச்சு போட்டு வந்துட்டு இருக்காரு. ஏண்டா இவ நல்ல குடும்பம் தேண்டா மானத்தை வாங்கினா? அதான் அதை வேணாம், என்ன விட்டுங்களா? கூப்பிட்டு அவன. ஏய் போடா போடா, மன்னிப்பு கேள்வி விட்டுருவாங்க. பயமாகுது. அட போடா. டேய் தம்பி, எப்படி இருக்கான்? ஒரு மார்க்கமா தான்ங்கிறான். என்ன விட்டுருங்க, உன் தங்கச்சி எதுவுமே பண்ண மாட்டேன். சுரேஷ் நீ ஏன் பயப்படுற? எங்க அப்பா வருவாரு, இரு பேசிக்கலாம். ஏய் நீ வேணாம், எனக்கு நீ போ. வேணா நம்ம காதல் அவ்வளவுதானா? வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு நீ வேணாம். போனா போனா போனா, பிரச்சனை வேணாம் போனா. அப்படியே ஒரு பாடல் எஸ்பியை மிஞ்சிடுவாரு. ஏய் என்னடா கத்திங்க அடுக்குறா? எங்க வா எங்க வா? ஐயோ, எங்க அப்பா கோவத்தோட வராரு. கும்பிடுறா. தாயும் நீயே தந்தையும் நீயே பேயும் நீயே பிசாசும் நீயே. எப்போ அழாதம்மா அழாதம்மா. யோ என்ன பண்ணிக்கிற அடிக்கு வந்துட்டு? உன் தங்கச்சி பாட்டு பாடி என்ன உருக வச்சுட்டாடா. ஓ அவ யாரெல்லாம் பண்றான்னு பாத்தியா? யாரா இருந்தாலும் கட்டி வச்சிடலாடா. நம்ம தங்கச்சி வாழ்க்கை முக்கியம்டா. எங்க அப்பான்னா அப்பாதான். ஐ லைக் யூப்பா. கர்மா இதெல்லாம் ஒரு குடும்பமா? பஞ்சாயத்துக்கு வந்த பேர் நானு. அப்பா இது ஒத்து வரணும்னு நினைக்கிறியா? ஒத்து வரும். மாப்பிள்ள இங்க வா. ஏ என்னையே எழுதுறா? இனிமே நீங்க எங்க மாப்பிள்ள. நான் அப்பே சொல்ல, நீ தான் கரெக்டா இருப்பேன்னு. ஏண்டா கெட்டு போன தேகம் பத்தி என் தள்ள கட்டிலன்னு பாக்குறீங்களா? லவ் பண்ணுமா தெரியாது? டேய் லவ் பண்ணி இவன்டா என்னண்டா சேர்த்துங்கிறீங்க? லவ் யாரு பண்ணாங்கன்றது முக்கியம் இல்ல, பையன் யாரு நல்லா இருக்குன்றது தான் முக்கியம். கரெக்டா சொன்னடா மகனே. நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிட்டாடா தம்பி. உன்ன நான் பாத்துக்கிறேன், அவனை கைத்து மேலே வைக்கிறேன். ஏய் உன்னோட பெரியவன் இவன் அமைதியா இருக்கிறான், உனக்கு என்னடா அதுக்குள்ள கல்யாணம் ஆசை? அந்த பொண்ணு நாளே பண்ணல. ஏமா என் தம்பி கொஞ்சம் அழகா ஸ்மார்ட்டா இருந்தா உடனே கரெக்ட் பண்ணிடுவா. இப்படிதான் சொல்லி வளர்த்தாங்களா உங்க அம்மா அப்பா? பாத்தியா நம்ம குடும்பமானம் போச்சு பாத்தியா? யோ உங்களுக்கு மட்டும் தான் குடும்ப மானன்னு பாக்காதியா, எங்களுக்கும் குடும்ப மானுக்குதியா. ப்ளீஸ் எங்க லவ் பிரசிடென்ட்ங்க எங்களை சேர்த்து வைங்க. இங்க பாருப்பா, 2 தரப்புல சேர்ந்து முடிவு பண்ணுங்க. இங்க பாருப்பா, எங்க குடும்ப வழக்குப்படி பெரியவனுக்கு கல்யாணம் முடிச்சுதான் சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணுவான். என்ன சொல்றீங்க எல்லாம்? பிரச்சனை இல்ல, முதல்ல பெரியவனை வச்சு தாலி கட்டி வை, அப்புறம் சின்னவனை தாலி கட்டிடலாம். இதுக்கு நாங்க ஓகே, அவங்க ஓகேவான்னு கேளு. என்னப்பா அவங்க ஓகே சொல்லிட்டாங்க, நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா நம்ம என்னடா சொல்லலாம்? அப்பா எனக்கும் இதுல கரெக்டா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. தம்பி நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, மூத்த அண்ணன் வரணும்ல. அதுவும் கரெக்ட் தான். இருங்க எங்க அண்ணன் வந்துருவான், அவன்கிட்ட கேட்டு சொல்றேன். ஏமா உனக்கு 2 கல்யாணம் ஓகேவா? பரவாயில்ல, பிரச்சனையே இல்ல.
சூப்பர்மா, நல்ல அருமையான பொண்ணு. ஏங்க டைம் இல்லங்க, எப்போ வருவாப்புல உங்க அண்ணா? வந்துருவா போல. தோ வந்துட்டா போலயே. வெளிய தலைய காட்ட முடியல. எங்கடா வா, அவளை உண்டுலன் பண்ணிடுறேன். இருந்தா கோவப்படாத, இப்பதான் பேசி ஒரு வழிக்கு வந்துக்கிறோம். என்ன வழிக்கு வந்துக்கிறியா? பாக்குறவங்க எல்லாம் உன் தங்கச்சி ஓடி போச்சாமே, உன் தங்கச்சி ஓடி போச்சான்னு கேக்குறானுங்க. ஏன்பா உன் தங்கச்சியா ஓடி போல, 2 கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிக்கிறான். யார கேட்டா முடிவு பண்ணீங்க? பரதேசி பசங்களா? ஹலோ ஹலோ, என்ன வாய்ஸ் எக்ஸ்ட்ரா போகுது? உங்க குடும்பத்துல நீங்க மூத்த அண்ணனா, எங்க குடும்பத்துல நான் மூத்த அண்ணன். என்னடா மூத்த அண்ணன் மூத்துற அண்ணன்? எங்க குடும்ப கௌரவம் தானே முக்கியம். பெரியவனே, உனக்கு வந்த கோவம் எனக்கும் வந்தது. சைலண்ட் ஆயிட்ட. நடா சைலண்ட் ஆயிட்ட, நடா தங்க பண்ணி. அண்ணா அப்பாவை அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கண்ணா. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை ஓச்சு கட்டினா சரியா போச்சு. இந்த பால் புட்டி இப்படி பேசுத. ஏன்பா உனக்கு பாலும் பிஸ்கட் வாங்கி தராங்களாம்பா மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா? அப்படியா? வாங்கி தரீங்களா? வாங்கி தண்டா போச்சு. எங்க 2 தம்பிங்களும் உங்க வீட்டு மருமகனா வரதான் கொடுத்து வச்சிருக்கணும்ல. அப்ப பிரச்சனை இல்ல. நடா தம்பிலாம் முச்சிலான்றீங்களா? எங்களுக்கு மாப்பிள்ளையில புச்சு போச்சு. அப்புறம் நான் கல்யாணம் பண்ண வேண்டியதான். நடா பெரியவனா, நீனா கம்னுங்கிற சொல்ல. நீ பாலுக்கும் பிஸ்கட் பாக்கெட்டுக்காக தங்கச்சியை கல்யாணம் பண்ணி விடுறோன்னு ஒத்துக்கிறியாண்ணா? ஏண்டா உனக்கு பங்கு தரண்டா, நான் என்ன ஒண்டியா துண்ணு போறேன். அப்பனா சரி. ஓகே, கல்யாணம் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் கெட்டி மலம் தான். டேய் தம்பி, ஆயுதம் இருக்காதுடா. கல்யாணம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நான் தாலி கட்ட பிறகு நீயும் தாலி கட்டு. சரி, இங்கே பேசிதான் வேலையாவது. வாங்க மத்த வேலையை பார்க்கலாம். வாங்க வாங்க. நல்ல குடும்பம், பல்கலைக்கழகம், வாழ்க பல்லாண்டு. எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்கப்பா.